ஹலோ மை டியர் ஏஜி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோட முன்னாடியே இதில் சொல்லிடுறேன், அப்போ தான் வீடியோக்குள்ளே போகும். இது சோல் லிவிங்கோட வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அட்டாக் ஆன் டைட்டன்னு போட்டுட்ருந்தேன், ட்ராகன் பால் போட்டுட்ருந்தேன், அப்புறம் ஒன் பீஸ், இப்போ சோல் லிவிங் வந்துட்டு அடுத்து எல்லா அனிமி மேன்வாவையும் நான் போடலான்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சோல் லிவிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண அனிமின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் மேன்வாவும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மொத்த டீட்டெயிலையும் பேசலாம். Hello my dear AG friends family, speak to the AJ. This channel name is AG of all time. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது சோலோ லெவலிங்கோட நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சோலோ லெவலிங் ஆரம்பிக்க போகிறேன்னு. அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சீனு. அதாவது நம்ம சஞ்சினு வந்து எப்படி இந்த மாதிரி ஆயிருப்பாருங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா சீனாக வந்து லாஸ்ட்டில் கொடுக்க வேண்டியது இப்போமே கொடுத்துட்டாங்க. சீசன் 2 சீசன் 1 என்ன நடக்குமோ அது வந்து பாதி வந்து இப்போமே மேன்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ட்ராகன் பாலும் போட்டேன், ஒன் பீஸும் போட்டேன், அட்டாக் ஆன் டைட்டனும் போட்டேன், இப்போ சோலோ லெவலிங்கும் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போடுறதுக்கு எல்லாத்தையுமே. ஆனால் ட்ராகன் பால் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வந்து தான் கொடுப்பேன். அதே மாதிரி ஒன் பீஸ்லேயும் அதாவது அந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை பற்றி போட்டிருந்தேன். அட்டாக் ஆன் டைட்டனில் ஏரனோட கூஸ்பம் சீன்ஸ் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். சோல் லெவலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல் லெவலிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீசன் 1 சீசன் 2 இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெண்டு சாப்டராக ரெண்டு மேன்வா சாப்டரில் இருக்கக்கூடிய குஸ்பம் சீன்ஸ் தான். சரி, இப்போ நம்ம வீடியோ வளவலன்னு பேசணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி கொஞ்சம் வந்திருக்கும், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவன் தான் நம்ம சஞ்சின் ஹோ, ஒரு ஈராங்க் ஹண்டர். ஸோ அந்த மாதிரி ஹண்டர்ஸ்னு உங்களுக்கு இவங்களை ஏன் கூப்பிட்றாங்கன்னா இவங்க வந்து மான்ஸ்டர்ஸை அந்த கேட்டுக்குள்ளே போய் ஹண்ட் பண்ணுவாங்க. அந்த கேட்டை தான் டஞ்சன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட் மொத்தமாக ஒரு 4 விதமான கேட்டாக இருக்கும். ஈராங் கேட், டீராங் கேட், சீராங் கேட், ஏராங் கேட். இது மொத்தமான கேட். இதில் இன்னொரு பவர்ஃபுல் கேட்டாக இருக்குது, அதான் எஸ்ராங் கேட். ஆனால் இந்த ஒரு கேட் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகாது. ஒரு ஏராங் கேட் தான் எஸ்ராங் கேட்டாக மாறும், மறந்துடாங்க. அந்த ஒரு கேட் ஒரு ரெட் கலர் மிஸ்ட் கேட்டான இருக்கும். ஸோ நம்ம சஞ்சினுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஈராங்க் ஹண்டர். இந்த ஈராங்க் ஹண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் தான் இருப்பாங்க. இவங்களால ஒன்றும் அவ்வளோத்துக்குலாம் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ சீசன் 1 பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானும் ஃபஸ்ட்டு சோலோ லெவலிங்கே ஒரு சாதாரண அனிமின்னு நினச்ச பார்த்தேன். 10 தாண்டினதுக்கப்புறம் தான் அந்த அனிமியோட எனக்கு மொத்ததும் புரிஞ்சுது. நான் முடிஞ்ச அளவுக்கு கூகுளில் தேடின வரைக்கும் இந்த ஒரு அனிமி ஒரு பெஸ்ட் லெவல் அனிமியாக தான் இருக்குது. இந்த ஒரு அனிமியில் என்ன ஒரு பிரச்சனை, ஏன் எல்லாரும் சஞ்சினுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, சஞ்சினுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னு எனக்கு அப்போ புரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன்னா சஞ்சினுவும் இந்த பவர் அடைகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நிறைய இந்த விஷயங்களெல்லாம் மிஷின் அப்புறம் இந்த டஞ்சன் பாஸ் இவங்களெல்லாம் கிளியர் பண்ணி தான். எல்லாருமே நினைப்பாங்க சஞ்சினுவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இவனா எஸ்ராங் ஹண்ட்ரா இல்லை ஏராங் ஹண்ட்ரா. அவன் ஒரு ஈராங் ஹண்டர் தான். சஞ்சினு இந்த மாதிரி பேசுறது சஞ்சினுக்கே நல்லா கேட்கும் காது போற. ஆனால் இருந்தாலுமே சஞ்சினு அமைதியாக தான் போவோம். ஏன்னா சஞ்சினுக்கு தெரியும் தன்னை பற்றி. சஞ்சினு நீங்கள் போறியான்னு அவரு கூட கேட்பார். சஞ்சினு அப்படியே மனவட்டத்தில் தான் போவான். ஸோ சொல்ல போனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களும் நம்ம சஞ்சினுவோட ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க வந்து ஒரு ஹீலிங் டைப். இவங்ககிட்ட வந்து ஹீலிங் பவர் இருக்கும். சஞ்சின் ஹூக்கிட்ட வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்கின்னுமே அவ்வளோவா இருக்காது. இந்த ஸ்குவாட் ஸ்கில் என்னமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது லைக் ஸ்வாடு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கின் தான். நான் லைட்டாக ஸ்வாட் ஸ்கில் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ இப்போ அந்த டஞ்சனுக்குள்ளே போக வேண்டிய டைமும் வந்துட்டு எல்லாரையும் இப்போ டஞ்சனுக்குள்ளே கூப்பிட்றாங்க. நம்ம சஞ்சினுவை பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க, பார்த்து சங் உனக்கு எப்பவுமே நாங்கள் துணையாக இருப்போங்கிறாங்க. ஸோ இதுலேயே புரியவானா நம்ம சங்க எந்த அளவுக்கு வீக்காக நினைக்கிறாங்கன்னு. சரி, இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கேட்டுக்குள்ளே போகிறத வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போகிறவங்கலாம் திரும்ப உயிரோட வரணும்னு. நான் வந்து இது ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கல. சாப்டர் 2 வர வரைக்கும் தான் இப்போதைக்கு இதை பாதி சொல்லிட்டு இருக்கேன். சாப்டர் 2 தான் வந்துட்டுல. இதுக்கப்புறம் கூஸ்பம் சீன்ஸை மட்டும் பாருங்கள், நம்ம சங் பண்ணக்கூடிய விஷயத்த. ஆனால் இதில் வந்து அவ்வளோவெல்லாம் நம்ம சங் பண்ணியிருக்க மாட்டோம். போன உடனே நம்ம சங் பார்த்திங்கன்னா அடி வாங்கியிருப்பாரு. நம்ம இவங்களாம் வந்து ஹீல் பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லாரோட பேரையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நான் சஞ்சினுவோட இல்லைன்னா அதுக்கு வந்து ஏதாவது நம்ம சஞ்சினு வந்து வெளியே போனோன்னே இவங்களுக்கு இந்த ஹீலிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன்றாங்க. இவங்க எல்லாருமே நிறைய மான்ஸ்டரை கொண்டு அதுக்கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மானா கோர், அந்த கோர்னு சொல்லுவாங்களா, அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் எப்படி ஹார்ட் இருக்குமோ அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு அதான் ஹார்ட், அந்த கோர் தான். அந்த கிறிஸ்டல் நம்ம சஞ்சினு கிட்ட ஒன்றே மட்டும் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய இருக்கும். 1 2 3 5 6 7 8 இப்படி ஒரு எண்ணிக்கை அடங்காத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளி அவங்க இப்போ கில்டில் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் இங்கே டெக்னாலஜி என்னதான் இருந்தாலும் ஹண்டர்ஸ் தான் முக்கியமாக இங்கே தேவைப்படுறாங்க. நம்ம சஞ்சினு போன இடத்துல செகண்ட் கேட் இருக்கும், செகண்ட் டென்ஷன் இருக்கும். யாராலையுமே நம்ம முடியல செகண்ட் டென்ஷன் இருக்கிற இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பாதி பேர் இப்போமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா லைட் ஸ்பிரிட் ஒரு பவர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இவங்க அந்த டஞ்சன் ஹோல்குள்ளே அனுப்புகிறாங்க.
ஸோ இவங்க திரும்ப அந்த பாதிக்குள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சாப்டர் 2 பாதியிலே இதுலேருந்து முடியுது. நம்ம சஞ்சனுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமாக பார்ப்பான் இந்த அதுக்குள்ளே போகிறோன்னு. நிறைய பேர் யோசிப்பாங்க உள்ளே போகிறதுக்கு வேணாமா இல்லையான்னு. நம்ம சஞ்சனு அவங்க அம்மாவை நினச்சி பார்த்துட்டு நான் வரேன் அப்படிம்பான். ஏன்னா சஞ்சனுவோட அம்மாவை பற்றி நான் சொன்ன மாதிரி சஞ்சனு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கோமாவில் இருக்காங்க. ஸோ சஞ்சனு அம்மாவை காப்பாற்றினா அதிக பணம் தேவைப்படுது, அது போக எலிக்சர் ஆஃப் லைஃபும் தேவைப்படுது. ஸோ அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்பை அடைஞ்சது தான் சீசன் 2ல் காட்டியிருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த ஒரு சாப்டர் நான் முடித்து அதுக்கப்புறம் 3-4 சாப்டர் நான் போடுறேன். இதோட இந்த வீடியோ சோலோ லெவலிங்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை காய்ஸ்.